உங்களுக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை ஞாபகம் இருக்கா? அலாவுதீன் விளக்க எடுத்து தேய்ச்சதும் அதில் இருந்து ஒரு பூதம் கிளம்பும். அந்த பூதம் எப்போதும் ஒன்றே ஒன்று தான் சொல்லும், தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு. இப்போ சொல்லிட்டு இருக்கிற கதையில் அது 3 கட்டளைகள் தான் நிறைவேற்றும். ஆனால் இந்த கதையில் உள்ள வரைக்கும் போய் பார்த்தா கட்டளைகளுக்கு கணக்கே இல்லைன்றது புரியும். அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு தான் பாருங்களேன். இப்போது இந்த கதையை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாமா? இதில் அலாவுதீன் தான் தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் எப்போதும் கேட்குறான்றது நம்ம நினைவில் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் பூதத்தின் வடிவில் பிரபஞ்சம். அந்த பூதத்தை பாரம்பரியம் நிறைய பேரில் சொல்லியிருக்காங்க, தேவரட்சகன், பரபிரம்மம்னு. நாம் அதுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் அடைமொழி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு பாரம்பரியமும் நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்குன்றத சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பூதம் எப்போதும் ஒன்றே ஒன்று தான் சொல்லும், தங்கள் கட்டளை என் பாக்கியம். உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எப்படி உங்களால் உருவாக்கப்பட்டிருக்குன்றத இந்த அற்புதமான கதை எடுத்து சொல்லியிருக்கும். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இட்ட ஒவ்வொரு கட்டளையும் இந்த அலாவுதீன் பூதம் நிறைவேற்றியிருக்கு. ஈர்ப்பு விதி தான் அந்த பூதம். அது எப்போதும் உங்கள் கூடவே தான் இருக்குது. நீங்கள் சிந்திக்கிற, பேசுகிற, செய்கிற ஒவ்வொன்றையும் அந்த பூதம் கவனமாக கேட்டுட்ருக்கு. நீங்கள் சிந்திக்கிற எல்லாத்தையும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னும், நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னும், நீங்கள் செய்கிற எல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்கன்னும் அந்த பூதம் முடிவு பண்ணிக்குது. நீங்கள் பிரபஞ்சத்தோட எஜமான், பூதம் உங்களோட சேவகன். அந்த பூதம் உங்களோட கட்டளையை கேள்வி கேட்காம ஏற்றுக்குது. நீங்கள் சிந்தித்த உடனே அந்த பூதம் உங்களோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக மக்கள், சந்தர்ப்பங்கள், நிகழ்வுகள் மூலமாக பிரபஞ்சத்தை உங்களுக்கு சாதகமாக இயங்க வைக்க துவங்கிடுது. அதனால் நம்ம சிந்திக்கிறத நல்லதாகவே சிந்திப்போம்.